வணக்கம். 198 பாயிண்ட்ஸ் ஸ்பாட்ல அண்ட் 190 பாயிண்ட்ஸ் ஃபியூச்சர்ஸில் 134 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. ஃப்ரைடே இன்னைக்கு க்ளோஸ் டு அபவுட் 150 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருந்துச்சு. ஃப்ரைடே இன்னைக்கு மார்க்கெட் மைனஸில் இருந்துச்சு, ஆனால் ப்ரீமியமில் இருந்துச்சு மார்க்கெட் 150 பாயிண்ட்ஸ். ஸோ ஃப்ரைடேவே வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கு தட் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குண்டு. பேங்க் நிஃப்டி ஃப்ரைடே இன்னைக்கு 445 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருந்துச்சு அண்ட் இன்னைக்கு வந்து க்ளோஸ் டு அபவுட் 371 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. ஃப்ரைடேயோட ப்ரீமியமுக்கும் இன்னைக்கான ப்ரீமியமுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஃப்ரைடே அன்னைக்கு மந்த் கான்ட்ராக்ட் ஓப்பனிங், ஸோ ஜம்ப் இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்னைக்கான நம்பரை வந்து மோர் கிளாரிட்டிஸ் இருக்குது. ஸோ 134 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது அண்ட் டவுன் சைட் ரிஸ்க்கு முதலே நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். 24,300 வந்து வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்னைக்கு மார்க்கெட் அந்த புல்லிஷ் மார்க்கெட் இஸ் மோர் ஆஃப் எ மார்க்கெட் என்வாயர்மெண்ட்டுன்னு எடுத்துக்கலாம். இந்தியா, சைனா, ரஷ்யா சமிட்னால இருக்கலாம் அண்ட் ஷார்ட் கவரிங்னாலையும் இருக்கலாம். ஹெவி ஷார்ட் வந்து இருந்துச்சு மார்க்கெட்டில் அண்ட் இன்னைக்கு அந்த ஷார்ட் கவரிங்ஸை வந்து எல்லாமே வந்து தூக்கி இருக்கு. எந்த அளவுக்கு தூக்கி இருக்குன்னு சொன்னால் இன்னைக்கு மட்டும் க்ளோஸ் அபவுட் 7 crore புட்டு வந்து ரைட் ஆயிருக்கு. எவ்வளோ? 7 crore புட்டா ரைட் ஆயிருக்கு. ஒட்டு மொத்தம் கரண்ட் மந்தோட ஒட்டு மொத்தம் அடுத்த வாரம் எக்ஸ்பைரிக்கு ஒட்டு மொத்தம் புட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 11 crore புட்டு வந்து இருக்குது அண்ட் 7 crore எக்ஸ்ட்ரா புட்டு இருக்குது, மோர் தென் கால். ஸோ மக்கள் வந்து மோர் அப்சைடு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, டவுன் சைடு வந்து கிடையாதுன்ற மாதிரி நம்பி பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்கலாமே, டவுன் சைடு ரிஸ்க் வந்து மினிமல் தான் இருக்குது. ஸோ அப்சைடு வந்து ரேலிக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எப்படி போகுதுன்றது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ டவுன் சைட் 24,300 அது வந்து மேஜர் சப்போர்ட் ஜோன் அண்ட் அப்சைடு வந்து நம்மளோட இலக்கு வந்து 26,600 வரைக்கும் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 313 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் வந்து க்ளோஸ் ஆச்சு. 371 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. நீங்கள் நிஃப்டியை மோஸ்ட்டாக தூக்குனது வந்து இன்ஃபோசிஸ் மாதிரி ஸ்டாக்ஸ். இன்ஃபோசிஸ், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, ஐசிஐசிஐ, ஆக்சிஸ் பேங்க்கு, டாடா மோட்டார்ஸ், பஜாஜ் ஆட்டோ, பஜாஜ் ஃபின்சார் இவங்களாம் வந்து மேலே தூக்கி இருக்கிறாங்க. இன்ஃபோசிஸ் ஆகட்டும், ஐசிஐசிஐ ஆகட்டும், ஆக்சிஸ் பேங்க் ஆகட்டும் போட்டு மிதிச்சிருந்தாங்க. ப்ராபப்ளி ஷார்ட் கவரிங்கான்றது நம்ம டேட்டாஸ் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஐடிசி ஆகட்டும், ரிலையன்ஸ் ஆகட்டும், ஹெச்டிஎஃப்சி ஆகட்டும் இவங்களாம் வந்து நெகட்டிவ் சைடில் இருந்தாங்க. ஹெவி வெயிட் நெகட்டிவ் சைடில் இருந்தும் இந்த அளவுக்கு பாசிட்டிவ் இருந்ததுக்கு மெயின் ரீசன் ஐசிஐசிஐயும் இன்ஃபோசிஸ் அண்ட் ஆக்சிஸ் பேங்க் மாதிரி ஹெவி வெயிட்ஸை வந்து லிஃப்ட் பண்ணது தான் மெயின் ரீசன்ஸ். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் எந்த விதமான கிளாரிட்டிஸும் காட்ட மாட்டேங்குது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மோர் ஃப்ளாட்டிஷாக இருக்குது. யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டாலர் இண்டெக்ஸ் ஃப்ளாட்டாக இருக்குது. கோல்டு, சில்வர் தார்மாராக ஏறிட்டு போயிட்டுருக்கு. மறுபடியும் நான் சொல்கிறேன், கோல்டு அண்ட் சில்வர் தார்மாராக ஏறிட்டு போயிட்டுருக்கு. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நம்ம யூஎஸ் சைடு, சைனா சைடு, இந்தியா சைடு பார்த்துட்ருக்கோம். கண்ணுக்கு தெரியாத ஃப்ரான்ஸில் வந்து பயங்கரமான ஒரு க்ரைசிஸில் நிற்கிது. ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுங்க. யூரோப்பில் ஃப்ரான்ஸ் மாதிரி ஒரு நாடில் வந்து ஃபைனான்ஷியல் க்ரைசிஸ் வருதுன்னு சொன்னால் உலக பொருளாதாரத்தில் எங்கே இடிக்குன்றதை நீங்கள் பாருங்கள். இட்டாலின்ற ஒரு சின்னோண்டு கண்ட்ரி, க்ரீஸ்ன்ற ஒரு சின்னோண்டு கண்ட்ரி ப்ராப்ளம் வந்தப்போ வி சா வேர்ல்டு எக்கானமி சிச்சுவேஷன் என்ன ஆச்சுன்றது. எனிவே யூஎஸ் மார்க்கெட் பெரிய கிராஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து மைண்டில் பின்னாடி எங்கேயோ வச்சுங்க. மார்க்கெட் ஆல் டைம் ஹைக்கு போயிட்டுருக்குன்னு சொன்னால் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு மெயின்டைன் பண்ணுறது மிக 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 அவசியம். ஸோ பார்ட்டி ஓடுற வரைக்கும் ஜாலியாக இருங்க. பார்ட்டி முடியும் போதும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் வெளியில் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வெளில வரதுக்கான வழி பாருங்கள். ஸோ அந்த ஒரு ரீசன்னால் தான் மறுபடியும் நான் வந்து ஸ்டாப் லாஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஒரு முக்கியமான கட்டத்தில் நின்றுட்டுருக்கோம். இந்த தர கிராஷ்ன்றது பெரிய கிராஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனிவே அது வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். இன்றைக்கான பார்ட்டி நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் நம்ம வந்து ஸ்டாக்ஸ் ஏற்கனவே சொன்னோம், ஆல்மோஸ்ட் எல்லா செக்டாருமே வந்து பாசிட்டிவில் இருந்துச்சு. பஜாஜ் ஃபின்சர்வ் ஆகட்டும், எம்என்எம் ஆகட்டும், டாடா மோட்டார்ஸ், ஏச்ஆர் மோட்டார்ஸ், ஆல் மோட்டர் கம்பெனிஸ், ஆட்டோ செக்டார்ஸ் எல்லாமே, மெட்டல்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் சைடில் இருந்துச்சு. ப்ரைஸும் ஏறி இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ஏறி இருக்குது அண்ட் இட் இஸ் மோர் ஆன் ஏ ஸ்ட்ராங் பை மோடில் வந்து நிற்கிது. இன்றைக்கி ஓலா எலக்ட்ரிக்கல்ஸ் ஒரு நல்ல ஒரு 13-14 பாயிண்ட்ஸ் பர்சன்டேஜ் வந்து மேலே ஏறிச்சு. எல்லாருமே வந்து ஓலாவுக்கு என்ன ஆச்சு திடீர்னு வந்து மேலே தூக்குதே சொன்னால் பாட்டம் ஃபிஷிங், சரியா? அது வந்து ஒரு பாட்டம் ஃபார்மேஷன் ஆகிருக்கு. 0.1, 0.2 உலகத்திலேயே ஃபஸ்ட் டைம் அவங்க வந்து
மேக்னெட், அதாவது ரேர் எர்த் மேக்னெட் இல்லாத பைக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ தட் மீன்ஸ் இந்த சைனாவோட பூச்சாண்டி வேலை நடக்காது. ஒன்று. ரெண்டாவது வந்து ஓன் பேட்ரி மேனுஃபேக்சரிங் அண்ட் கிட் மேனுஃபேக்சரிங்கும் அவங்களே பண்ணுறாங்க. ஸோ தட் மீன்ஸ் அவங்களுக்கு வந்து எந்த விதமான தடை வரத்துக்கான சான்சஸ் கிடையாது. ஸோ இந்த ஒரு மேஜர் அட்வான்டேஜ்னால ஓலா எலக்ட்ரிக்கல்ஸ் இன்றைக்கி வந்து தூக்குச்சு. ஸோ ஓலா எலக்ட்ரிக்கல்ஸ் அரௌண்ட் 54 அந்த ஜோன் வாஸ் எ வெரி குட் பை ஜோனில் இருந்துச்சு. ப்ராபப்ளி ஒரு ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு நீங்கள் அக்யூமுலேட் பண்ணணும்னு நினச்சால் அக்யூமுலேட் பண்ணலாம் ஃபார் எ லாங் டேர்ம் பை. நம்ம ஏற்கனவே ஆப்ஷன் டேட்டாஸ் நம்ம சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கி வந்து ஓவராலாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் somewhere close to about 7,36,82,000 எக்ஸ்ட்ரா புட் ரைட் ஆயிருக்கு. ஹையஸ்ட் புட் வந்து 24,500ல வந்து 2,09,00,000 புட்டு வந்து ரைட் பண்ணிருக்கு. இன்னைக்கு மட்டுமே எப்படி இன்னைக்கு மட்டுமே அந்த லெவலில் 1,54,00,000 புட்டு வந்து ரைட் ஆயிருக்கு. ஸோ தட் மீன்ஸ் 24,500 உடைக்காதுன்ற ஒரு தீர்க்கமான நம்பிக்கையில் நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லை, 24,500ல வந்து 1,16,000, 24,600ல வந்து somewhere close to about 1,43,000, 1 crore, not 1 lakh, 1,43 lakh புட்டு வந்து ரைட் பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு மட்டுமே. இந்த 3 லெவல்லே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 கோடி 5.5 கோடி புட்டு வந்து ரைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தட் மீன்ஸ் 24,600, 550 அண்ட் 500 லெவலில் உடைக்காதுன்றது. நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பேட் நியூஸ் வந்து இந்த 3 லெவலில் உடைக்குதுன்னு சொன்னால் அது வந்து அந்த 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 350-400 பாயிண்டில் நிற்காது, ரைட்? அதை வந்து 1000 பாயிண்ட் வரைக்கும் இழுத்துட்டு போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. லெட்ஸ் ப்ரே தட் பெருசாக எதுவும் பேட் நியூஸ் வராது இருக்கிறது நல்லது. இந்தியா விக்ஸை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் அந்த இழுத்து போத்தி தூங்குற நிலைமைக்கு வந்துருச்சு. க்ளோஸ் டு அபவுட் 4% இன்றைக்கி வந்து டவுன் ஆகிருக்கு. 11.29 பாயிண்ட்ஸில் வந்து நிற்குது. ஸோ மார்க்கெட் மோர் ஆஃப் புல்லிஷ் சிச்சுவேஷனில் காட்டிகிட்டு இருக்கு. மறுபடியும் ஞாபகம் வச்சுங்க, எனிதிங் பிலோ 11 ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. வொலட்டாலிட்டி வரதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. போன மாதம் மட்டுமே க்ளோஸ் டு அபவுட் 12,200 crores பக்கமாக வந்து எஃப்ஐஐஸ் விற்றுருக்குறாங்க. நம்ம ஆளுங்க ஆஸ் யூஷுவல் 18,400 crores வந்து வாங்கியிருக்கிறாங்க. இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு மட்டுமே 11,487 crores வந்து நம்ம டிஐஐஸ் வாங்கியிருக்கிறாங்க. எஃப்ஐஐஸ் க்ளோஸ் டு அபவுட் 8,300 crores வந்து விற்றுருக்குறாங்க. மெயின் ரீசன் என்ன? ஒன்று, யூஎஸ் வந்து இந்தியாவை வந்து பிரச்சனை. ரெண்டாவது வந்து கரன்சி கொலாப்ஸ். அதுதான் வந்து மேஜர் ப்ராப்ளம். உங்களுக்கு வந்து தெரியும், சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 86-87 லெவலில் வந்து இந்தியன் கரன்சி அகெயின்ஸ்ட் டாலர் வந்து ஸ்டேபிளாக நின்றுட்டு இருந்துச்சு. ஆல் ஆஃப் எ சடன் அந்த லெவலை உடச்சி 88 வரைக்கும் போச்சு. அந்த ஒரு நாள் மட்டுமே வந்து 88 லெவலில் வந்து கிராஸ் பண்ணிச்சு. அண்ட் இன்னைக்கு வந்து 88.20 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதனால ப்ளஸ் யூஎஸில் ரைட் நோ கோல்டு வந்து தார்மாராக ஏறிட்டுருக்கு. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் $10 பக்கமாக ஏறி இருக்குது. ஃப்ரைடே இன்னைக்கு ஆல்மோஸ்ட் $42 வந்து ஏறி இருந்துச்சு. இது ரெண்டும் சேர்த்து கோல்டோட விலை வந்து இந்தியன் மார்க்கெட்டில் வந்து 10,780 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது 24 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னையில் ஹோல்சேல் ரேட் மார்க்கெட். சில்வரை பொறுத்த வரைக்கும் 1,26,500 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. எத்தனை பேர் ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னு தெரியல. க்ளோஸ் அபவுட் 86,000-90,000 rupees per kg இருக்கும்போதே நம்ம பேசிகிட்டு இருந்தோம் 2 lakh டார்கெட் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்லன்றது. ஸோ சில்வர் ஏறினது பெரிய சர்ப்ரைஸ் கிடையாது. நிஃப்டி ஆல் டைம் ஹையில் இருந்து க்ளோஸ் டு அபவுட் 6% டவுனில் இருக்குது. மீண்டும் ஆல் டைம் ஹையை டச் பண்ண போகுதா இல்லை 24,300 டச் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் ஆக போகுதான்றது வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறோம். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இப்போதைக்கு எந்த விதமான கியூவும் காட்டல. மறுபடியும் ஞாபகம் வச்சுங்க, யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் தட் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போதா இல்லையான்றது. இன்னொன்று ஒரு சின்னோண்டு இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுங்க, இன்னமெல்லாம் நிஃப்டி தேர்ஸ்டே எக்ஸ்பைரி கிடையாது, டியூஸ்டே எக்ஸ்பைரி. ஸோ நீங்கள் வந்து தேர்ஸ்டே எக்ஸ்பைரி நடக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் ஏமாந்துடாதீங்க. நாளைக்கு எக்ஸ்பைரி அண்ட்
சென்செக்ஸ் வந்து தேர்ஸ்டேக்கு வந்து மாறி இருக்கு. ஸோ இது மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கு தந்தாப்பில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.